வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நம்ம ரீசெண்டா கிரைம் பேட்ரோல்ல நிறைய வீடியோஸ் போடுறோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கதை ஏற்கனவே நம்ம பார்த்த கதை மாதிரி இருக்கு. ஆனா அந்த கதை வேற, இந்த கதை வேற. சிலருக்கு பார்த்த மாதிரியே கூட தோணலாம். ஆனா எண்டிங்லாம் வேற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. நான் பழைய வீடியோவை செக் பண்ணும் போது அந்த கதை வேற மாதிரி இருந்தது, இந்த கதை வேற மாதிரி இருந்தது. முதல்ல இதோட பிளாட்டை சொல்றேன். அது என்னன்னா, ஒரு மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. அப்படி போனவங்க டெட் பாடியா தான் கிடைக்கிறாங்க. எதுக்காக ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு போனாங்கன்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? அதை நோக்கி தான் இந்த கதை டிராவல் ஆகும். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு காலனியை காட்டுறாங்க. சாந்தின்றவங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது தெரியாதனமா கீழே சிந்திருது. அங்க வாட்ச்மேனா இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. ஹெல்ப் பண்றன்ற பேர்ல இந்த லேடிய தப்பா பாக்குறாரு. இதனால சாந்தி கடுப்பாயிடுறாங்க. எப்படி பாக்குறான் பாரு அப்படின்ற மாதிரி வேகமா பழத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு பழம் விழுந்திருக்கும், அதை ஒரு மாதிரி வில்லத்தனமா இவன் கடிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி இதே காலனில இருக்க வேற ஒரு வீட்டை காட்டுறாங்க. இப்ப இங்க இருக்க வயசான லேடி கிட்ட ஒரு புரோக்கர் பேசிட்டு இருக்காரு. உங்க பையனுக்கு ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கல்ல, அதனால நிறைய பொண்ணுங்களோட போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்க பையனுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. என் பையன் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கான், எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே இந்த புரோக்கர் கிட்ட பேசுறாங்க. இப்ப பையனை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. டே, இதுல ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. இந்த பையனோட பேரு கரண் அப்படின்றது. ஒய்ஃப் பக்கத்துல இருக்கும் போதே அம்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஒய்ஃபுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல. அதனால தான் அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு வாரிசு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத கவனிச்சிட்டு இருக்க அந்த ஒய்ஃபோட பேரு காமினி அப்படின்றது. அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை, சீக்கிரமா எனக்கு குழந்தை பிறந்துரும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே 2-3 வருஷம் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எப்ப குழந்தை பிறக்கிறது எனக்கு தெரியாது, நீ என்னோட பையன் லைஃபை விட்டு போயிடு, உனக்கு எவ்வளவு காசுனா கூட நான் தரேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காமினி ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப சின்னூன்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் இந்த வயசுலயே வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனை விட கொஞ்சம் பெரிய பசங்க இருப்பாங்கல்ல, இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் சின்ன கவலையே பட மாட்டான். இப்ப சம்பளம் கிடைச்சிருது போல இவனுமே பாட்டியை பார்க்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறான். அப்பதான் இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது தெரிய வருது. அந்த தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்க. பாட்டி, எனக்கு சம்பளம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். பாட்டி இவன் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு குடிச்சு குடிச்சு காசை கரியாக்கிட்டு இருக்காரு. இந்த அப்பா ஏன் தான் இப்படி இருக்காரோ, தங்கச்சிக்காவது ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரலான்னு பாக்குறேன், ஆனா அப்பா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது போல பாட்டின்ற மாதிரி புலம்புறாங்க. உன் அம்மா உங்க 2 பேரையும் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா, ஆனா உங்க அப்பா நம்ம 3 பேரையும் கஷ்டப்பத்திட்டு இருக்கான்ற மாதிரி இந்த பாட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த அப்பாவோட பேரை நம்ம அசோக்னு வச்சுக்கலாம். வந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, என்ன சம்பளம் வந்துருச்சு போல, எனக்கு காசை தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லடா, செலவுக்கு காசு தேவைன்ற மாதிரி அம்மா சொல்லி பாக்குறாங்க. அதாவது அசோக்கோட அம்மா தான் இந்த பாட்டி போல. ஆனா அசோக் இருக்காருல, காசை தரியா இல்ல இவளை போய் வித்துறவா அப்படின்ற மாதிரி அந்த பேத்தியை காமிச்சு பேசுறாரு. இவங்களுமே காசை தந்துடலான்ற மாதிரி காசை தந்துடுறாங்க. இவன் தொல்லையில இருந்து எப்பதான் தப்பிக்க போறோமோ அப்படின்ற மாதிரி பாட்டி புலம்புறாங்க. வாட்ச்மேனே சாந்தின்னு ஒருத்தங்களை குறுகுறுன்னு பார்த்தான் பாத்தீங்களா, அந்த சாந்திக்கு ஒரு பையன் இருக்கான். இப்ப சாந்தியோட வீட்டுக்கு காமினி வந்திருக்காங்க. எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடு தான் போல. இந்த பையனை சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை இல்லல்ல, அதை நினைச்சு சாந்தி கிட்ட வேதனையா பேசிட்டு இருக்காங்க. என் மாமியார் வேற இப்படி பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சாந்தி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம கவலைப்படாத காமினி, சீக்கிரமே உனக்கு குழந்தை கிடைச்சிரும், நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சு கஷ்டப்படாத, எனக்கு பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப காமினி இருக்காங்கல்ல, புது சாரி எல்லாம் கட்டி ரெடியா இருக்காங்க. சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்டுமே எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹஸ்பண்ட் பேரு கரண்னு சொல்லியிருப்பேன். இவங்களுமே என் ஃப்ரெண்டோட வீட்டுல ஒரு பூஜை, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, சரி ஓகேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே கார் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி கேட்டு கிட்ட வந்துடுறாங்க. அப்ப கேட்டை திறந்து விடாம வாட்ச்மேன் கிளம்பிட்டு இருக்காரு. அதாவது குறுகுறுன்னு ஒரு வாட்ச்மேன் சாந்தியை பார்த்தாரு பாத்தீங்களா, அவர் பேர் கூட கணேஷ்னு சொல்லியிருப்பேன். அவர் கதவை திறக்காம போயிட்டு இருக்காரு. கதவை திறன்ற மாதிரி சொல்றாங்க. என் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கதவெல்லாம் திறக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி காமினியும் காரை விட்டு இறங்கி வந்து இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு போல, அது ரிலேட்டடா இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டையப்ப ஷிஃப்ட்டை மாத்தி விட வேண்டிய வாட்ச்மேன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம், அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்கு கதவை திறக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கதவை
கதவை திறந்தோன்னே காமினியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. காமினி யார்கிட்டயோ போன் பேசினாங்க பாத்தீங்களா, திரும்பி கால் வருது போல போன் பேசிக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி போன் பேசிக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்கும் போது அங்க செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, என்ன மேடம் போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க, வண்டியை விட்டு இறங்குங்க, போய் சார பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களுமே அந்த சார் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சார் அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி போன் பேசிக்கிட்டே ஓட்டிட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம்ன்ற மாதிரி அவர் தோல்ல கைய வச்சு பேசுறாரு. என்ன சார் தோல் மேல கைய வைக்கிறீங்கன்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. இவங்க கத்தி பேசுறதுனால எல்லாருமே இவங்க பக்கம் திரும்பி பாக்குறாங்கல்ல, இவருக்குமே பயம் வருது. சரி பிரச்சனைலாம் வேணான்றதுக்காக நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேடம் நீங்க போங்கன்ற மாதிரி லேடி கான்ஸ்டபிள் அனுப்பி வச்சிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி அந்த ஜென்ஸ் கான்ஸ்டபிள் முறைச்சு பாக்குறாங்க. இப்ப இந்த காமினி இருக்காங்கல்ல, காட்டு பகுதிக்கு வராங்க. அந்த பகுதியில பார்த்தா அந்த பாட்டி தான் இருக்காங்க. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருமா, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு தான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த காமினி ஏத்துக்கிறாங்க. எதுக்கான பூஜைன்றது தெரியல. இப்ப இந்த காமினி இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதிக்கு வந்து ட்ரெஸ் மாத்தலாம் நினைக்கிறாங்க. அப்ப யாரோ காமினியை பாக்குற மாதிரி தோணுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அதே பகுதியில ஒருத்தர் ஒதுங்கிறதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் அந்த இடத்துல பாடி இருக்கிறத பாக்குறாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. அதாவது காமினி தான் அந்த இடத்துல டெட் பாடியா இருக்காங்க போல. இப்ப போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்டார்ல, இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் வர எல்லா எபிசோடும் நல்லா இருக்கும் பாத்தீங்களா, இந்த எபிசோடும் சூப்பரா இருக்கும். இப்ப இன்ஸ்பெக்டருமே இந்த லேடி கிட்ட இருந்து நகை பணத்தெல்லாம் திருடி இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பட்டு சாரி கட்டி இருக்காங்க, அதே மாதிரி நகையெல்லாம் பறிச்ச மாதிரி காயம் இருக்கு. கண்டிப்பா நகைக்காக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த லேடி கார்ல தான் வந்திருக்காங்க. அந்த கார் இங்க தான் நின்னுட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த லேடி யாரு என்னன்றதை சீக்கிரமா விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட் தகவல்லாம் சேகரிச்சிடுறாரு போல. இந்த லேடியோட பேரு காமினி சார், ஹஸ்பண்டோட பேரு கரண் அப்படின்றது. ஃப்ரெண்டோட வீட்டுல பூஜைன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பூஜைன்னு சொல்லிட்டு கிளம்பினவங்க இந்த பகுதிக்கு போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பகுதிக்கு வந்திருக்காங்க. ஏன் இந்த காட்டு பகுதிக்கு வந்தாங்க? ஏதோ ஒரு வேலைக்காக தான் காட்டு பகுதிக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கள யாரோ சாவடிச்சிருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு கான்ஸ்டபிளை காமிச்சாங்கல்ல, அவருக்கு போன் கால் வருது. அதாவது நகை கடையில ஒரு லேடி திருடி மாட்டிருக்காங்க போல. உடனே வாங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த கடை ஓனர் தான் கால் பண்ணிருக்காரு. திருடி மாட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாந்தி தான். உண்மையில அவங்க திருடி இருக்கலாம் மாட்டாங்க. தெரியாதனமா என் பேக்ல விழுந்துருச்சு சார், நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைக்காரர் நம்ப மாட்டாரு. நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன், வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா லேடி கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றாரு. மத்த ஆளுங்க போறதுக்குள்ள நீ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. இப்ப லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, அதாவது ஏற்கனவே காமினி கிட்ட பேசின லேடி கான்ஸ்டபிள் இப்ப சாந்தி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இந்த சாந்தியும் நான் சத்தியமா திருடலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நகையை வாங்கி அந்த கடைக்காரர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த லேடி கான்ஸ்டபிள் வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இப்ப கேஸ போட்டா உன் லைஃபே போயிடும், அதனால ஒரு 20,000 ரூபாய் தா, இந்த கேஸை விட்டு உன்னை ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப காசு இல்லைன்னு சாந்தி சொல்லும் போது காசை எடுத்துக்கோ, எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துல போய் காசை தந்துருன்ற மாதிரி ஒரு அட்ரஸ் தராங்க. இந்த அட்ரஸ் யாரோடது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ போய் காசை தந்துரு. நீ காசை தராம கிளம்பணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் பிரச்சனை வரும், பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நான் காசை தந்துடுறேன்னு சாந்தியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப காமினியோட பாடிய மாமியாரும் அதே மாதிரி ஹஸ்பண்டும் பாத்துறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட விசாரணை பண்ணலாம் நினைக்கிறாரு. எங்க போனதா சொன்னாங்கன்னு கேட்கும் போது ஹஸ்பண்டுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதா சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விசாரி அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட இவர் சொல்றாரு. இந்த லேடி அசிஸ்டன்ட்டும் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட வீட்டுல எந்த ஒரு பூஜையும் நடக்கல, ஒய்ஃப் போய் சொல்லிட்டு தான் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. எனக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலை வந்தது, அதனால கிளம்பி போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, உங்க மருமகளுக்கும் உங்களுக்கும் சண்டை இருந்ததான்ற மாதிரி மாமியாரை பார்த்து கேக்குறாங்க. அப்பெல்லாம் இல்லைன்னு மாமியார் சொல்றாங்க. சரி சரி நீங்க 2 பேர் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிடுறாரு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ சண்டை போன மாதிரி தான் தெரியுது. இந்த லேடி கொஞ்சம் தயங்கி பேசுறாங்க. இந்த லேடி மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும்னு சொல்றாரு. இப்ப சாந்தி இருக்காங்கல்ல, 20,000 ரூபாய் காசு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு வீட்டு அட்ரஸ் அந்த லேடி கான்ஸ்டபிள் தந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க நபர்கிட்ட காசை தந்துட்டு கிளம்புறாங்க. இப்படி இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் துணியை போட்டு இவங்களை லாக் பண்றாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க கண் முழிச்சு பார்க்கும் போது ஒரு காட்டு பகுதியில இருக்காங்க. அதாவது துணியை வச்சு யாரோ லாக் பண்ணாங்கல்ல, அந்த நபர் இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காரு போல. ஐயோ எல்லை மீறி நடந்துட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப வீட்டுக்கு கிளம்பணும்ல, இவங்க ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டு இருக்காங்க. லேடி கான்ஸ்டபிள் கிட்ட நம்பர்லாம் வாங்கியிருப்பாங்க. லேடி கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி லேடி கான்ஸ்டபிள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நான் சொன்ன வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இது நடந்ததா? சரி சரி என்ன பாக்குறதுக்கு வான்னு சொல்றாங்க. இவங்களும் லேடி கான்ஸ்டபிள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? கம்ப்ளைண்ட் பண்ணா தேவையில்லாம உனக்கு தான் நிறைய ப்ராப்ளம்
வரும், கம்ப்ளைண்ட்லாம் பண்றத பத்தி யோசிக்காத, இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை வராது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இந்த லேடி கான்ஸ்டபிள் அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த பொண்ணு காசு கொடுக்கறதுக்காக போயிருக்கா, அங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, நீ தான் இந்த விஷயத்தை பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எதுக்காக பண்ண போறேன், நான்லாம் இந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த லேடி லைட்டா அவரை சந்தேகப்படுற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சாந்தி உங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாந்தியோட ஹஸ்பண்ட் பேரு தீபக் அப்படின்றது. என்ன இவ்வளவு லேட்ன்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உடம்புல காயம் இருக்கும், அதை பத்தி கேட்கும் போது தான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்ற மாதிரி மேல கைய வைக்கிறாரு. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, இன்னைக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகே, நீ முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே அக்கறையா சொல்றாரு. அந்த காமினி வீட்டை விட்டு கிளம்பி போனாங்கல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஆளுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும் போது அவங்க கிளம்பும் போதே கணேஷ் என்ற ஒரு வாட்ச்மேன் கிட்ட சண்டை போட்டுருக்கிறது தெரிய வருது. எதுக்காக இந்த கணேஷ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதை பத்தி விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது இன்னொன்று வாட்ச்மேன் தானே ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டாரு, அந்த வாட்ச்மேன் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தாண்டி அவங்க கார் போய் கொஞ்ச நேரத்திலேயே ஹஸ்பண்ட் பைக்ல கிளம்புறாரு, அதாவது கரண்ட் பைக்ல கிளம்புறாரு. ஒருவேளை ஒய்ஃபை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்றானா, அப்படி இல்லைன்னா ஒய்ஃபை சாவடிக்கிறதுக்கு போனதே அவன் தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த லேடி கான்ஸ்டபிளுக்கும் நடுவுல என்ன உறவு இருக்குன்றது தெரியல. ரொம்ப உரிமையா தான் இந்த லேடி கான்ஸ்டபிள் பேசுறாங்க. அவளை நீ என்ன பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான்லாம் எதுவுமே பண்ணல, நான் சொல்றதை கேளு, என்ன நம்புன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. உன்னை நம்ப முடியாது, இருந்தாலுமே நீ இவ்வளவு சொல்றதுனால உன்னை நம்புறேன்ற மாதிரி லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. கணேஷும் காமினியும் சண்டை போடும் போது இன்னொன்று வாட்ச்மேன் தானே பிரிச்சு விட்டாரு, அந்த வாட்ச்மேனை வர வச்சு இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ஏற்கனவே அந்த கணேஷ் கொஞ்சம் வில்லங்கமானவன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை இவர் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காமினி அவங்க வீட்டுல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவனுமே வாசல் கிட்ட இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க திரும்பும் போதுதான் அவன் எட்டி பார்க்கறது தெரியுது. எதுக்காக இப்படி எட்டி பார்க்கறேன்னு கோவப்படுறாங்க. நான் மெயின்டெனன்ஸ் காசு தான் வாங்குறதுக்காக வந்தேன்ற மாதிரி கணேஷ் சொல்றான். வந்தா நீ குரல் கொடுக்க மாட்டியா, அப்படியே நின்னுட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அப்பயே ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது. அப்ப இந்த வாட்ச்மேன் தான் வந்து பிரிச்சு விட்டுருப்பாரு. அந்த சண்டையை மனசுல வச்சுதான் சார் அன்னைக்கு அவன் அப்படி பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கணேஷ ஸ்டேஷனுக்கு வர வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டைம் அவனுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுல, அவனுமே கிளம்பி இருப்பான். ஒருவேளை கோவத்துல காமினியை ஃபாலோ பண்ணிட்டு போய் நீ தான் ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் ஃபாலோலாம் பண்ணல சார், நான் இந்த வழியா தான் போனேன், வேணா சிசிடிவியை செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதெல்லாம் நாங்க செக் பண்ணதாண்டா செய்வோன்ற மாதிரி இவங்களுமே அடிக்கிறாங்க. அந்த கரண் சார் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த கணேஷ் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது கரண் நல்லவர் மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஆனா கரணை பொறுத்த வரைக்கும் வைஃபை பயங்கரமா சந்தேகப்படுவார் போல. யார்கிட்ட நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு வரன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்லங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்னை நம்புற மாதிரியே இல்ல, நீ எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் வைஃப் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத கணேஷ் பார்த்திருப்பான். நாங்க ஒன்ன சந்தேகப்படுறதுனால நீ பழி போடலான்னு பாக்குறியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்றேன்ற மாதிரி இந்த கணேஷ் சொல்றான். அதனால கரண கஸ்டடியில எடுத்துடுறாங்க. நீ வைஃபை சந்தேகப்பட்டு பேசுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சில சமயங்கள்ல பேசுறது உண்டு சார், மத்தபடி என் வைஃபை மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன் வைஃபை சந்தேகப்பட்டிருக்க, அதனால தான் ஃபாலோ பண்ணி கதையை முடிச்சிருக்க, உண்மைதானன்னு கேக்குறாங்க. சார் சத்தியமா நான் ஃபாலோ பண்ணல சார், ஆபீஸ்க்கு தான் போனன்ற மாதிரி சொல்றான். சரி கிளம்புன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிடுறாரு. இதை தாண்டி காமினி இறந்து போன இடத்துல ஒரு வயசான பாட்டி ஓடினதை ஒரு நபர் பார்த்திருப்பாரு. அவர் அடையாளத்தையும் சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த வயசான பாட்டியோட உருவத்தை வரைஞ்சிடுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் நமக்கு ஒரு பாட்டியை காமிச்சாங்கல்ல, அவங்க உருவத்தை வரைஞ்சு ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த பாட்டியை பத்தி விசாரிக்கிறாங்க. இப்ப சாந்தியோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன் மேடம், காமினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க தானே, உங்களுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நீங்க எடுக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசி கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை சார், அதனால தான் என்னால வர முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்கணுமோ கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி காமினிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, மாமியாரால ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, ஹஸ்பண்டால ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததான்னு கேட்கிறாரு. சார் ஹஸ்பண்டால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா மாமியாரால ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா காமினிக்கு குழந்தை இல்லல்ல, அதனால மாமியார் எப்ப பாரு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாதிரிலாம் சொல்றாங்க. நான் தான் சொன்னேன்றதா சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததா இவர் மாமியார் கிட்ட பேசுறாரு. மாமியாரும் ஆமா சார் எனக்கு குறையா தான் இருந்தது, ஆனா அதுக்காக நான் என்ன சார் பண்ணுவேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாமியார் மேல இப்ப இவங்களுக்கு ஹெவியா டவுட் வர ஆரம்பிச்சிருது. இப்ப மாமியாரை பத்தி விசாரிக்கும் போது மாமியார் அந்த சமயம் வீட்டுல தான் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா அவங்க கால் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும் போது குணான்ற ஒரு நபர் கிட்ட பேசி இருக்கிறது தெரிய வருது. அந்த குணாவை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி இருப்பான். அதாவது காசு கொடுத்தா அடிப்பான் சாவடிப்பான், இந்த
இந்த மாதிரிலாம் பண்றவங்க கிட்ட எதுக்காக இந்த லேடி பேசியிருக்காங்க? ஒருவேளை மருமக தனியா வெளியே போயிட்டு இருக்கா, சமயம் பார்த்து கதையை முடின்ற மாதிரி பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த குணா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க எதுக்காக குணா கிட்ட பேசுனீங்கன்ற மாதிரி இந்த மாமியார் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாமியார் அப்படியா, நான்லாம் யார்கிட்டயும் பேசலையே அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும் போது, சார் நான் தான் சார் சாவடிக்க சொல்லி சொன்னேன், நான் சொல்லி தான் அவன் சாவடிச்சிருக்கான் போல சார், அப்பத்துல இருந்து அவன் என்னோட போனையே எடுக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் அந்த குணா எங்க இருக்கான்ற தகவல் உங்களுக்கு கிடைக்குது. அந்த இடத்துக்கு போய் குணாவை அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த குணா இருக்கான்ல, ஒரு கடையில டீ குடிச்சிட்டு இருக்கான். இவங்க சைலண்டா பின்னாடி வந்து அவனை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப குணாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ தானே காமினியை சாவடிச்ச, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் அந்த பாட்டி சொல்லி அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நான் போனேன் சார். அவங்க கார்ல போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி போனேன் சார். அவங்க ஒரு காட்டு பகுதிக்கு போனாங்க. சரி இங்க வச்சே கதையை முடிச்சிடலாம் நினைச்சேன் சார். ஃபாரஸ்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு இவ்வளவு உள்ள போறாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணேன் சார். அப்ப திடீர்னு பார்த்தா அவங்க கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த வழியா 2 பேர் ஓடி வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாட்டி ஓடி வராங்க. பாட்டியோட பையனான அசோக்கும் ஓடி வராரு. அங்க இருந்து ஓடியே போயிடுவாங்க. எதுக்காக ஓடி போறாங்க? நம்ம போய் பார்க்கலான்னு இவர் பார்க்கிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல காமினி இறந்து போயிருப்பாங்க. அவங்க போட்டு வந்த நகை எல்லாமே காணாம போயிருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேர் தான் சாவடிச்சுட்டு போயிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. சத்தியமா நான் சாவடிக்கல சார், அந்த 2 பேர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இந்த பாட்டியா பாருன்னு கேட்கும் போது ஆமான்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த பாட்டி கூட வேற ஒரு நபரும் ஓடுனதா இவன் சொல்றான்ல, அவன் அடையாளத்தை வரையறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். என்ன இந்த கேஸ் எந்தெந்த பக்கமோ போயிட்டு இருக்கு, அப்ப யார் தான் காமினியை சாவடிச்சிருப்பா? அந்த 2 பேர் தான் காமினியை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போல. அப்படி வர சொன்னவங்க சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப இன்னொன்னு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் அந்த கரணை பத்தி விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு சார். கரணை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு ஆபீஸ்க்கு போனதா சொன்னான்ல சார், அவன் ஆபீஸ்க்குலாம் போல சார். அந்த பொண்ணோட டவர் ரேஞ்சும் அதே மாதிரி இவனோட டவர் ரேஞ்சும் ஏறக்குறைய காமினி இருக்கிற பகுதியில காட்டுதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே அவனை தூக்குங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கரண் கூட வேலை பார்க்கிற ரேவதின்ற பொண்ணையும் தூக்கிடுறாங்க. உங்க 2 பேரோட டவர் ரேஞ்சும் காமினி இறந்து போன பகுதியில காட்டுது. ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லுங்க, இல்லனா அடிச்சு விசாரிக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி கரண்மே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கரனுக்கும் ரேவதிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஒய்ஃபு கிட்ட மியூச்சுவலா ஏதாவது சாக்க சொல்லி பிரிஞ்சிடணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. நமக்கு அஃபேர் இருக்க மாதிரி ஒய்ஃபுக்கும் அஃபேர் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை சாக்க வச்சு பிரிஞ்சிடலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அடிக்கடி ரேவதி கிட்டயும் இதை பத்தி சொல்லுவாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒய்ஃப் நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புனாங்கல்ல, இவருக்கு டவுட் வந்திருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணா என்னன்னு யோசிச்சிருப்பாரு. இவர் மட்டும் இல்லாம ரேவதியும் கூட்டிட்டு ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வராரு. காட்டுப்பகுதிக்கு எதுக்காக வந்திருக்கா, யாரையோ மீட் பண்றதுக்கு வந்திருக்கா போலன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல உள்ள போய் பார்ப்போம், அப்பதான் தெரியும்ன்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவருமே காட்டு பகுதிக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இவங்க உள்ள வந்துட்டு இருக்கும் போதே கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. என்னாச்சு, என்னோட ஒய்ஃப் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாட்டியும் அந்த பாட்டியோட பையனும் அங்க இருந்து சதறி ஓடிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்க்கலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல இல்ல உன் ஒய்ஃப் பார்த்துட்டா பிரச்சனை, நம்ம சைலண்டா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவருமே பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஆக்சுவலா இவர் பாடியை கூட பார்க்கலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஒய்ஃப் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கான்றது எனக்கு தெரிஞ்சது. சத்தியமா நானும் இவ்வளவு இந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பாட்டியும் ஒரு நபரையும் பார்த்ததா சொல்றீங்கல்ல, அது இவங்களா பாருங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. ஆமா இவங்க 2 பேரை தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க 2 பேருமே தனித்தனியா தான் ஓடி இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நமக்கு தான் அம்மா பையன்றது தெரியும், இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டருமே இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை மறஸ்டல அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாரு. இப்ப சாந்தி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பொறுமையா பின்னாடி வந்து சட்டுன்னு இவங்களை கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு பாக்குறாரு. ஆனா இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. சாந்தி உனக்கு என்னாச்சு, கொஞ்ச நாளாவே எதுக்காக நீ அப்செட்டா இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு யோசிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த மாதிரி நடந்தது எதுக்காக என்கிட்ட சொல்லன்ற மாதிரி அடிக்கலாம் செய்யறாரு. அதாவது கொஞ்சம் கோவப்பட்டு அடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரோட
அசிஸ்டன்ட் இருக்கார்ல ஒரு வழியா பாட்டியை கண்டுபிடிச்சிடுறாரு. எதுக்காக நீங்க அந்த இடத்தை விட்டு ஓடுனீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, காமினி குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டாங்க, பூஜை பண்ணா குழந்தை கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொன்னேன், பூஜைக்காக ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு சொன்னேன், அப்படி போனவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க, சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க கூட வேற ஒரு நபர் ஓடினாரு, அவர் யாருன்னு கேட்கிறாரு. அவன் யாருன்னு தெரியல, அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் போல, எனக்கு தெரியவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க பையன் தான், ஆனா இவங்க பையன்றதை ஒத்துக்க மாட்டாங்க, அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த நபர் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. சார் கொலை பண்ணதை பார்க்கல, ஆனா இவன் தான் அந்த பகுதியில இருந்தான், இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பையனையே இவங்க மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ஹஸ்பண்ட் தீபக்க காட்டுறாங்க. சாந்திக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குல்ல, அதனால ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காரு. சாந்தியுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்களோட கண்ணத்துல காயம் இருக்கு. அந்த காயம் எதனால ஏற்பட்டது, ஹஸ்பண்ட் அடிச்சாரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா நடந்ததுல இவ தப்பு என்ன இருக்கு, நீ எதுக்காக கையெல்லாம் வச்சன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. சரி கவலைப்படாதீங்க, என்ன ஏதுன்றதை நான் விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் பாட்டியை கண்டுபிடிச்சு பேசிட்டாரு. இப்ப அசோக்கோட போட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. சார் இவனோட பேர் அசோக்ன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. வீடு எங்கன்னு கேட்கும்போது வீட சொல்றாரு. அந்த இடத்துல தானே பாட்டி இருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த பாட்டியோட பையன் தான் சார் இவன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப பாட்டி நம்ம கிட்ட பையன்றதை மறைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, சாந்திய நீ எந்த இடத்துல காசை கொடுத்த அந்த இடத்துக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே 20,000 ரூபாய் யார்கிட்டயோ தந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இங்க கதவை தட்டும் போது ஒரு நபர் வந்தாரு, அவர்கிட்ட 20,000 ரூபாய் தந்துட்டு போகும்போது தான் அது நடந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த சைடு பாட்டி இருக்காங்கல்ல, பேரை எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள பேரனை கூட்டிட்டு கிளம்பிடணும்ன்ற மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. பேரன் கூட வேலை பார்க்கறவங்களா எங்க போயிருக்கான்னு தெரியல, வேலைக்காக கொஞ்சம் தள்ளி போயிருப்பானா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பாட்டி கிட்ட சொல்றாங்க. இப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் பாட்டி போய் சொன்னீங்க, அவன் உங்க பையன் தானாமே, அப்ப உங்க பையன் தான் இந்த கொலையை பண்ணானா, உங்க பையன் மட்டும் பண்ணானா இல்ல நீங்களும் நகைக்காக இந்த கொலையை பண்ணீங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. சார் 2 பேருமே இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் நம்பாம ஸ்டேஷனுக்கு லாக் பண்ணி கூட்டு போறாரு. இப்ப சாந்தி சொன்ன இடத்துல கதவை தட்டலான்ற மாதிரி கூட வந்த போலீஸ் கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறது அந்த லேடி கான்ஸ்டபிள் தான். இத பாக்குற சாந்திக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லா விஷயத்தையும் நமக்கு கிளியர் பண்றாங்க. லேடி கான்ஸ்டபிள், ஜென்ஸ் கான்ஸ்டபிள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. அந்த ஜென்ஸ் மட்டும் தான் உண்மையான போலீஸா இருப்பாரு. லேடியை பொறுத்த வரைக்கும் போலீஸ்லாம் கிடையாது, சும்மா நடிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவாரு. முடிஞ்ச அளவுக்கு போறவங்க வரவங்க கிட்ட காசெல்லாம் இவங்க பறிப்பாங்க போல. வாங்கிட்ட காசை கொடுத்துட்டு போகும்போது தான் அந்த சாந்திக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு, உண்மையை சொல்லு, டெஸ்ட் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரை போட்டு அடிக்கும் போது, ஆமா சார் நான் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் சார், சபலப்பட்டி இப்படி பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை தாண்டி இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது காமினி மேலேயே இவர் தப்பா டச் பண்ணது தெரிஞ்சிருக்கும். அவளையும் ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் காமினியை எதுவுமே பண்ணல சார், சாந்தி விஷயத்துல மட்டும் தான் நான் தப்பு பண்ணேன் சார், என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏண்டா சாந்தி விஷயத்துல தப்பு பண்ணிருக்க, உன்னை எப்படா விட முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இல்ல குடும்பம் என்ன தெரியுமா, சில எபிசோட்ல வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்டா கூட வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டி மேலயும் பையன் மேலயும் சந்தேகம் வந்துருச்சுல, அந்த பாட்டியோட வீடை செக் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார் சத்தியமா நானும் என்னோட பையனும் இந்த கொலையை பண்ணல சார், பூஜைக்காக தான் வர வச்சோம் சார், வேற எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செக் பண்ற போலீஸ்க்கு இவங்க வீட்டுல ஒரு கத்தி கிடைக்குது, அதுல ரத்த கரையும் இருக்கு. இந்த ரத்த கரையை வச்சு செக் பண்ணா நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையான்றது தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப பாட்டியுமே நானும் பண்ணல என் பையனும் பண்ணல, அப்ப யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட பேர மேல இவங்களுக்கு லைட்டா டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப பாட்டியோட பையனான அசோக்க புடிச்சிடுறாங்க. நீ தாண்டா கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே பிளான் என்னன்றதா சொல்றாரு. அம்மாவும் நானும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டோம், பூஜைன்ற மாதிரி வர வச்சு மயக்கமாக்கி அவளோட நகையெல்லாம் தூக்கிடலான்றதுக்காக தான் வர வச்சோம். ஆனா வர வச்ச நாங்க அந்த விஷயத்த பண்ணல, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு சொன்னோம், ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக போனவ திரும்பி வரவே இல்லை. நானும் அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போனோம், பார்த்தா அவ இறந்து போயிருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பேரன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. பேரனை கொஞ்சம் மிரட்டி கேட்கும் போது நான் தான் பண்ணன்றதை ஒத்துக்கிறான். எதுக்காகன்றத சொல்றான். ஆக்சுவலா பாட்டியும் அப்பாவும் சேர்ந்து பிளான் போட்டாங்கல்ல, அதை இவன் கவனிச்சிருப்பான். கண்டிப்பா அப்பாக்கு அந்த காசெல்லாம் கிடைச்சதுன்னா திரும்பி குடிச்சு நம்மள டார்ச்சர் பண்ணுவாரு, அதுக்கு அந்த காசை முன்கூட்டியே நம்ம எடுக்கணும், அந்த நகையை முன்கூட்டியே நம்ம எடுக்கணும்னு யோசிச்சிருப்பான். அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவன் தான் வந்திருப்பான், கத்தியை வச்சு அவங்க கதையை முடிச்சிருப்பான், நகையெல்லாம் பறிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இந்த பையன் தான் கொலை பண்ணான்றது பாட்டிக்கும்
அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியாது இல்ல, ஐயோ யாரோ சாவடிச்சிட்டாங்க, நம்ம இருந்தா பிரச்சனை, நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி வேகமா அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த சின்ன பையன் தான் அந்த நகையை ஒரு இடத்துல எடுத்து வச்சிருக்கான். அந்த நகைலாம் இப்ப இவங்க கிட்ட மாட்டிருது. சின்ன பையன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் இருக்கார்ல அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அந்த லேடியை சாவடிச்சா தானே நகைலாம் எடுக்க முடியும். அதனால இந்த சின்ன பையன் பதட்டத்துல தான் அந்த காமினியை சாவடிச்சிருப்பான். அந்த நகை மூலியமா தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கலாம் நினைச்சிருப்பான். தப்பு பண்ணிட்டேன் சார் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கான். இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்ன்ற மாதிரி இவரும் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்ற மாதிரி அசோக்கை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதோடையே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.